இந்த புங்க இலை புளி இலையை போட்டு இவ கொழக்கட்டையெல்லாம் அவிச்சு எடுத்து வச்சு, பிள்ளையாரப்பா என் வீட்டில் செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதே மாதிரி அவங்க அண்ணன்மார்கள்லாம் கொண்டு கொடுத்த ஒரு அந்த அரிசி அந்த நெல்லை குத்தினாக்க வீடு பூரா நெல்லாக ரொம்பிடுச்சான். அன்றைக்கி தான் அவன் நினச்சாலாம், ஔவையார் அம்மா நீ எனக்கு சொல்லி கொடுத்த இந்த விரதத்தை யார் கடைப்பிடிச்சாலும் அவங்க வீட்டில் எந்த குறையும் இருக்காது. கன்னிப்பொண்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், வயசானவங்க தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் வேண்டிட்டதுனால இன்றைக்கும் நம்மளுடைய தமிழக கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஊர்களில் கூட பண்ணுறாங்க, நகரத்தில் கூட பண்ணுறாங்க. ஆனால் அப்போ செஞ்ச அந்த ஒரு இது அவ்வளவா செய்கிறாங்களாங்கிறது தெரியல. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் அந்த ஆம்பளைங்க வந்து பார்த்தா அங்கே அவங்க விரதம் கொண்டாடின சுவடே இருக்கக்கூடாதான். இந்த வைக்கோல் புங்க இலை புளி இலை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த காலத்தில் ஆற்றுல போட்டுட்டு குளிச்சுட்டு நிறகுடத்தோட மஞ்சள் குங்குமம் எட்டுக்கிட்டு பேசாமல் வருவாங்களாம். வாயே பேச மாட்டாங்களாம். ஏன்னா இது என்ன நடந்ததுன்னு கப் சிப்புன்னு இருக்கணும்னுட்டு அப்படியே கொண்டாந்து அந்த குடத்து ஜலத்தை உள்ளே வைப்பாங்களாம். இவங்க பேச மாட்டாங்கங்கிறது மட்டும் இல்லை, அன்னைக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் இவங்க கையால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விரதம் செஞ்ச கை இது, இந்த புண்ணியம் நமக்கு தான் இருக்கணும், யாருக்கும் போயிடக்கூடாதுன்னுட்டு அன்றைக்கி அவங்க கையால் யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு இந்த கொழக்கட்டைனால என்னன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே சொல்ல மாட்டாங்களாம். இதில் என்ன ஒரு ஆசைனாக்கா, எனக்கு இதுக்கெல்லாம் கூட அழகாக ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. தட்டினா தை, மறந்தா மாசி, அசந்தா ஆடி அப்படிம்பாங்க. தை மாதம் செவ்வாய்க்கிழமையில் செய்யணும், இல்லாட்டி மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் செய்யணும். அப்படி மறந்துட்டாங்கனாக்கா ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அவசியம் செய்யணும், வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படிங்கிறது இந்த விரதம் கொண்டாடுறவங்களுடைய ஒரு கருத்து. தவிர இதனால் நிறையா பேர் நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்கங்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் இந்த விரதத்தை விடாமல் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இப்போ இந்த கதையை அந்த விரதத்தன்னைக்கு மட்டும்தான் சொல்லலாமா, மற்ற நாளைக்கு அந்த கதையை பற்றி பேசக்கூடாது. ஔவையார் கதையை மற்ற நாளைக்கு பேச மாட்டாங்களாம். இந்த கதையை ஒரு அம்மா சொல்லுவாங்க, பாட்டாக பாடுறாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பாட்டாகவே பாடுறாங்க. அப்படி பாடுற பொழுது ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன புங்கங்குச்சி இல்லாட்டி புளியங்குச்சியை வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருப்பா ஒரு பொண்ணு. இவங்க கதை சொல்ல சொல்ல டிங் டிங் டிங்னு அந்த கதைக்கோ ஏத்தாப்பில் அவள் குச்சியை வச்சு தட்டவும் அத்தனை பேரும் பக்தியோடு கேட்பாங்களாம். முக்கியம் இதுக்கு பச்சரிசியும் தேங்காயும் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே தேங்காய் பூ ஜாஸ்தி இருந்தால் கூட அதை ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சு அதையும் பெண்கள் சாப்பிட்ருவாங்களாம். ஒன்று பாக்கி இல்லாமல் தொடச்சி வச்சுருவாங்களாம். எல்லாத்தையும் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாமல் ஆற்றில் போட்டுட்டு வந்துட்டு, இப்படி ஒரு விரதம் நடந்துச்சா, அதை சுவடே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். இதில் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அது பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை எங்கேயோ தான் இருக்கணும், பெண்கள் மட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ விஷயம் பெண்கள்ங்கிறோம். இந்த ஆடி செவ்வாய் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் எப்படி இருந்துச்சு? இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இதெல்லாம் கொண்டாடுவாங்க. எதுக்கு நாக சதுர்த்தி அப்படின்னு கேட்டாக்க, நாகர்களுடைய வம்சமே அழியணுங்கிறதுக்காக ஜனமேஜயன்கிறவன் ஒரு யாகம் பண்ணினான். அப்போ ஆஸ்தீக முனிவர் என்ன சொன்னார், அப்படி செய்யக்கூடாது, நீ ஒரு வம்சமே அழிக்கணும்னு நீ நினைக்கக்கூடாது, உனக்கு கெட்டது நடந்ததுங்கிறதுக்காக அந்த வம்சம் அழியணும்னு நீ நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாகர்களை காப்பாற்றியதனால் அந்த நாக சதுர்த்தி. அடுத்து வர நாக பஞ்சமியும் விசேஷம். கருட பஞ்சமியும் அன்றைக்கே தான் வரும். நாகம் கருடன் ரெண்டும் ஒன்றுக்கொன்று பகையாக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே நாளைக்கு விசேஷம். பொதுவாக நமக்கு இந்த ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அதெல்லாம் தெரியும். ஆடி ஏகாதசி சிறப்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பிள்ளையார் பெட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, வெள்ளிக்கொம்பனை விநாயகனை உள்ளத்தில் வைத்து கை கும்பிடுவோம், அள்ளக்குறையாத செல்வங்களை இந்த பிள்ளையார் பெட்டியில் கண்டெடுப்போம். அப்படி கண்டெடுத்தது தான் இந்த விஷயமும். ஆடி ஏகாதசி எதுக்காக அப்படின்னு கேட்டால், அதோட வளர்பிறை ஏகாதசி சயனி ஏகாதசின்னு பேர், தேய்பிறை ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசின்னு பேர். வளர்பிறை ஏகாதசியில் அதாவது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு,
திருவிக்கிரம அவதாரம் எடுத்து மண்ணளந்து விண்ணளந்து கடைசியில் 3வது அடியை எங்கே வைப்பதுன்னு கேட்ட பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையில் வைக்க சொன்னான். அப்படியே அந்த பாதத்தை வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அரசனாக்கி அப்படி அவனை அமுக்கி அங்கே அனுப்பிச்சாச்சு. பிறகு அவர் வைகுண்டத்தில் சேஷ சயனத்தில் படுத்து கொண்ட அந்த நாள் ஆடி ஏகாதசி. இது வளர்பிறை. தேய்பிறை யோகினி ஏகாதசின்னு பேர். குபேரனுக்கு ஹேமமாலின்னு ஒருத்தன் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். அவன் புஷ்ப கைங்கரியம் பண்ணினா கூட சில சமயம் தன்னுடைய மனைவியை பார்த்து கொஞ்சம் அதிகமாக அவள் மேலே ஈடுபாடு உண்டு, அவளோட அழகில் ஈடுபாடு வச்சுக்கிட்டே இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணும் பொழுது குபேரனுக்கு கோபம் வந்துடும். நீ போ, உனக்கு சபிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு நோய் வந்துடும் உடம்புல. எப்போ பாரு இந்த மேனி அழகில் இவ்வளோ வாசம் வச்சுருக்க, உன்னோட மேனி அழகு குறையட்டும்ன உடனே அவனுக்கு நோய் வந்துடும். அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் சொல்லுவார், நீ எதுக்கு கவலைப்படுற, இந்த ஆடி ஏகாதசி தேய்பிறையில் நீ ஒரு விரதம் இருந்தேன்னாக்க உனக்கு எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொன்னதுனால அவன் மீண்டும் தன்னுடைய மேனி அழகையும் பெற்று தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருந்தான். திருப்பி குபேரன் கிட்ட ஒழுங்காக வேலை பார்த்தாங்கிறது ஒரு கதை. இது யோகினி ஏகாதசி, அது சயனி ஏகாதசி.